என்னடா வந்ததே திருப்பி திருப்பி வருதுன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா our topic is recursion. ஸோ ஃபஸ்ட்டு ரெக்கர்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்துக்கோம். ரெக்கர்ஷன்னா ஒன்றுமே இல்லைங்க, ரிப்பீட்டிங் a word until the problem is solved. ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிற வரைக்கும் அந்த சேம் ஒர்க்கை ரிப்பீட்டடாக பண்ணுற பேர் தான் வந்து ரிக்கர்ஷன். இதை வந்து ப்ரோக்ராமேட்டிக் மேனரில் எப்படி பார்க்குறோன்னா, ரிக்கர்ஷன் ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடே நம்ம திருப்பி கால் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அதுக்கு பேர் தான் வந்து ரிக்கர்ஷன். ஸோ இதை நம்ம ப்ரோக்ராமில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து இதை வந்து 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து இன்ஃபைனைட் டைம்ஸ், இன்னொன்று வந்து ஃபைனைட் டைம்ஸ். ஃபஸ்ட்டு இன்ஃபைனைட் டைம்ஸில் எப்படி ரிக்கர்ஷன் ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக வந்து நான் வாய்டு பி அப்படின்னு வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டாட்டிக் வாய்டு பி. இந்த ஸ்டாட்டிக் வாய்டு பி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுது. பிரிண்ட் ஹலோ அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுது. இது இன்ஃபைனைட் டைம்ஸ் எப்படி பிரிண்ட் பண்ண வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ system.out.println ஹலோ அப்படின்னு வந்து நான் போட்டுக்கிறேன். ஸோ ஸ்டாட்டிக் வாய்டு பி மெத்தடில் system.out.println ஹலோன்னு நான் போட்டுக்கிறேன். ஹலோன்னு போட்டுட்டு நான் திருப்பி வந்து வாய்டு பி அப்படின்ற மெத்தடை வந்து கால் பண்ணுவேன். ஏன்னா இது ரிக்கர்ஷன் இல்லையா? ஸோ அதனால் திருப்பி வாய்டு பி அப்படின்ற மெத்தடை இங்கே வந்து கால் பண்ணிடுறேன். ஸோ இதோட இந்த ஸ்டாட்டிக் மெத்தடை க்ளோஸ் பண்ணிவிட்டு மெயின் மெத்தட் போட்டுக்கிறேன். ஸோ மெயின் மெத்தட் என்ன? பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின். அந்த மெயின் மெத்தடை போட்டுட்டு அந்த மெயின் மெத்தடில் நம்ம திருப்பி இந்த ஸ்டாட்டிக் மெத்தடை கால் பண்ணோம். ஸோ அப்படி கால் பண்ணும்போது தான் இது வந்து ரிக்கர்ஷனாக மாறும். ஸோ அதுக்காக வந்து நான் இங்கே வந்து மெயின் மெத்தடை போட்டுக்கிறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் args அப்படின்றத போட்டு அதுதான் வந்து மெயின் மெத்தட். அந்த மெயின் மெத்தட்குள்ளே நம்மளோட மெத்தட் வாய்டு பீன்ற மெத்தட் வந்து நான் திருப்பி கால் பண்ணுறேன். அங்கே திருப்பி கால் பண்ணும்போது அந்த பீன்ற மெத்தட் வந்து இந்த ஸ்டாட்டிக் வாய்டு பீக்கு வரும். அந்த மெத்தட்குள்ளே வந்துச்சுன்னா அது வந்து ஹலோ அப்படின்னு வந்து பிரிண்ட் ஆகும். திருப்பி அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் திருப்பியும் பீன்ற மெத்தட் வந்து கால் ஆகுது. ஸோ திருப்பியும் அது அங்கே வரும். திருப்பியும் ஹலோ அப்படின்ற பிரிண்ட் ஆகும். ஸோ இன்ஃபைனைட் டைம்ஸ் இது எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். நான் உங்களுக்கு வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹலோன்னு இன்ஃபைனைட் டைம்ஸ் பிரிண்ட் ஆகுதா? ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட டைம் வரைக்கும் பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அது வந்து எரர் காமிச்சிடும். அது என்ன எரர் காமிக்குது அப்படின்றத வந்து இங்கே வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு குறிப்பிட்ட டைம்ஸ் பிரிண்ட் ஆகும். அது எத்தனை டைம்ஸ்னு வந்து எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் ஒரு 100 டைம்ஸுக்கு மேலே வந்து பிரிண்ட் ஆகிட்டு அது வந்து எரர் காமிச்சிரும். அந்த எரர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே காமிச்சிச்சு பார்த்தீங்களா? எரர் காமிக்குது பார்த்தீங்களா? ஸோ குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் ரன் ஆகும் இன்ஃபைனைட் டைம்ஸ் ரிக்கர்ஷன். அந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் ரன் ஆனதுக்கப்புறம் அது வந்து ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ அப்படின்னு வந்து ஒரு எரர் காமிச்சிடும். ஸோ இங்கே காமிச்சிருக்கு பார்த்தீங்களா? ஃபஸ்ட் லைனில் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ எரர் அப்படி காமிச்சிடும். ஸோ இதுதான் வந்து இன்ஃபைனைட் டைம்ஸாக ரிக்கர்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து ஃபைனைட் டைம்ஸ் எப்படி வந்து நம்ம ரிக்கர்ஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ஃபைனைட் டைம்ஸ் வந்து காமிக்கிறேன். ஸோ ஃபைனைட் டைம்ஸுக்கு ஒன்றுமே இல்லைங்க, நம்ம கவுண்ட் வச்சுப்போம். இப்போ வந்து இன்ஃபைனைட் டைம்ஸாக இது வந்து போயிட்டே இருக்கா? பட் ஃபைனைட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா யூசர் எத்தனை டைம் கொடுக்குறாரோ அத்தனை டைம் வரைக்கும் தான் வந்து அந்த ரிக்கர்ஷன் வந்து ரன் ஆகும். அந்த மெத்தட் வந்து திருப்பி கால் ஆகும். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து கவுண்ட் வச்சுப்போம். ஸோ அதுக்காக வந்து கவுண்ட்டுன்னு வந்து ஒரு வேரியபிள் நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸ்டாட்டிக் வேரியபிள் ஸ்டாட்டிக் இன்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு நான் கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து அதே மாதிரி அங்கே போட்ட மாதிரியே வந்து ஒரு மெத்தடை வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸ்டாட்டிக் வாய்டு பி அதே மெத்தட் தான், அதே ஸ்டேட்மெண்ட் தான். ஸ்டாட்டிக் வாய்டு பின்ற மெத்தடை போட்டு அதே மாதிரி system.out.println ஹலோன்னு வந்து பிரிண்ட் ஆகிற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து வந்து அந்த ஹலோ அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அந்த மெத்தடையும் வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக என்ன நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இதில் வந்து நம்ம வந்து கவுண்ட்டு ப்ளஸ் ஏன்னா கவுண்ட்டு வந்து எத்தனை டைம் பிரிண்ட் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம நம்ம வந்து அவுட்புட்டில் காமிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து கவுண்ட் ப்ளஸ் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். ஸோ இன்ஃபைனைட் டைம்ஸ்னால் அப்படியே பிரிண்ட் ஆகிடும் இன்ஃபைனைட் டைம்ஸ். பட் ஃபைனைட் டైమ్ஸ்னால் நம்ம வந்து இப்போ 5 வரைக்கும் தான் பிரிண்ட் ஆகணும்னு இருக்குது இல்லையா? ஸோ அதுக்காக வந்து நான் இங்கே வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துக்கிறேன். இஃப் கவுண்ட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5, கவுண்ட் வந்து 5 விட கம்மியாக இருக்கிற வரைக்கும் தான் நீ பிரிண்ட் ஆகணும் அப்படின்ற கண்டிஷனை நான் வந்து இங்கே கொடுத்துட்றேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது தான் வந்து இது ஃபைனைட் டைம்ஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி கொடுத்து system.out.println ஹலோ ப்ளஸ் கவுண்ட்டு கொடுத்திங்கன்னா ஹலோ எத்தனாவது கவுண்ட் அப்படின்றத வந்து அங்கே கவுண்ட் ஆகிடும். ஸோ அது கீழே நம்ம ரிகர்ஷனுக்கான மெத்தடையும் நம்ம போட்டுறோம். திருப்பி அந்த மெத்தடை கால் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு அந்த மெத்தடை நம்ம வந்து கால் பண்ணிடுறோம். ஸோ இதோட இந்த வாய்டு மெத்தட் முடிச்சுட்டு இப்போ மெயின் மெத்தடில் திருப்பி அந்த நம்மளோட ரிகர்ஷன் மெத்தடை வந்து கால் பண்ணுவோம். ஸோ கால் பண்ண பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் args அதே மாதிரி இந்த மெத்தடை வந்து கால் பண்ணுறோம். ஸோ இந்த மெயின் மெத்தடில் இருக்கிற இந்த பி மெத்தட் வந்து அந்த வாய்டு மெத்தடை கால் பண்ணுவோம். அந்த வாய்டு மெத்தடில் போய்ட்டு இது ஒரு வாட்டியாக அந்த லெஸ் தென் ஈக்குவல் டு 5 அது வரைக்கும் ரன் ஆகிட்டு நமக்கு வந்து அவுட்புட் கொடுக்கும். ஸோ அவுட்புட்டில் வந்து என்ன வருது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா 5 டைம்ஸ் நான் வந்து 5 கொடுத்தனா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 கொடுத்தனா 5
5 டைம்ஸ் வந்திருக்கு பாருங்கள். ஹலோ ப்ளஸ் கவுண்ட் கொடுத்துருந்தேன்னா அதனால் 1 2 3 வந்திருக்கும். ஸோ இதுதான் கைஸ் ஃபைனைட் டைம்ஸ். நான் இப்போ அதுக்கு அடுத்தது வந்து இதை ரிகர்ஷனை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பர் அப்படின்ற எக்ஸாம்பிளுக்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து ரிகர்ஷனை வச்சு சொல்கிறேன். ஸோ அதுக்கு இந்த ஃபுல்லாத்தையும் எரேஸ் பண்ணிவிட்டு நான் புதுசாக ஃபைண்டிங் ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பர் அப்படின்றத வந்து ரிகர்ஷனை வச்சு உங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ரிகர்ஷன் அப்படின்னு வந்து ஒரு கிளாஸை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ரிகர்ஷன் எக்ஸாம்பிள் அப்படின்னு வந்து ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிளாஸ்க்குள்ளே வந்து நான் வந்து ஃபேக்டோரியல் மெத்தடை வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டாட்டிக் மெத்தடாக டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸ்டாட்டிக் இன்ட் ஃபேக்டோரியல், ஏன்னா ஃபேக்டோரியல் வந்து ஒரு நமக்கு அவுட்புட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து இன்ட் மெத்தடை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸ்டாட்டிக் வாய்ட் இன்ட் ஃபேக்டோரியல், ஸ்டாட்டிக் இன்ட் ஃபேக்டோரியல். அதுக்குள்ளே பேராமீட்டரும் பாஸ் பண்ணிக்கிறேன். எந்த நம்பருக்கு நம்ம ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணுமோ ஸோ அந்த பேராமீட்டரையும் பாஸ் பண்ணிடுறேன். அது வந்து இன்ட் என் அப்படின்ற வேரியபிள் மூலமாக நான் பாஸ் பண்ணுறேன். இப்போ அதுக்குள்ளே வந்து ஒரு கண்டிஷன் போட்டுக்கிறேன். இஃப் n ஈக்குவல் டு 1, 1க்கு நம்ம ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும்னா 1க்கு ஃபேக்டோரியல் என்ன 1 தானே, 1ஓட ஃபேக்டோரியல் வந்து 1 அப்படின்றனால வந்து அதை வந்து போட்டுறேன். இஃப் n இஸ் ஈக்குவல் டு 1 இருந்தால் ரிட்டன் 1ஓட ஃபேக்டோரியல் 1 தான் அப்படின்றத வந்து போட்டுறேன். அப்படி இல்லை n வந்து 1 இல்லை அப்படின்னா அதுக்கு தான் வந்து எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கண்டிஷன் போடுறேன்னா ரிட்டன் n ஸ்டார் ஃபேக்டோரியல் ஆஃப் n - 1 இப்படின்ற ஸ்டேட்மெண்ட் போட்டுறேன். இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா நமக்கு என்ன ஆகும், ஃபேக்டோரியலுக்கான அந்த ஃபார்முலா வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து வந்துடுது. ஸோ n ஸ்டார் ஃபேக்டோரியல் ஆஃப் n - 1 இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமா நமக்கு வந்து கரெக்டாக இப்போ 5னா 5ஓட ஃபேக்டோரியல் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாகவே நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ இதை முடிச்சு இதோட வந்து ஃபேக்டோரியல் மெத்தடை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு மெயின் மெத்தடை வந்து போட்டுறேன். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் args இந்த மெயின் மெத்தடில் வந்து நம்ம அந்த ஃபேக்டோரியல் மெத்தடை கால் பண்ணிவிட்டு எந்த நம்பருக்கு வேணுமோ இப்போ அங்கே பேராமீட்டர் இல்லையா அந்த பேராமீட்டருக்கு வந்து பாஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கால் பண்ணி சேவ் பண்ணி ரன் பண்ணி அவுட்புட் எடுத்து காமிக்கிறோம் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் args போட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா system.out.println ஃபேக்டோரியல் மெத்தடை வந்து நான் இங்கே வந்து கால் பண்ண போகிறேன். ஃபேக்டோரியல் ஆஃப் 5 நம்ம வந்து 5க்கு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் 5 இஸ் அப்படின்னு வந்து நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். 5 இஸ் அப்படி போட்டு இதுக்கு அடுத்து வந்து நான் இப்போ அந்த மெத்தடை வந்து கால் பண்ண போகிறேன் இங்கேயே. ஸோ அந்த மெத்தடை எப்படி கால் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்கேயே ஃபேக்டோரியல் ஆஃப் ப்ராக்கெட்டில் வந்து நமக்கு எந்த வேல்யூ வேணும் 5க்கு தானே வேணும். ஸோ என்ன எடுத்துகிட்டு 5 வந்து போட்டுறேன். இப்போ இந்த ஃபேக்டோரியல் ஆஃப் 5 வந்து நேராக அந்த இன்ட்டு ஃபேக்டோரியல் மெத்தடை போய் கால் பண்ணி அது வந்து ரன் ஆகி நமக்கு வந்து அவுட்புட் காமிச்சிடும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ரன் பண்ணி காப்புறேன். ஜாவா சி ஸ்பேஸ் ரிகர்ஷன் எக்ஸாம்பிள் டாட் ஜாவான்னு போட்டிங்கன்னா அது வந்து கம்பைல் ஆகிடும். சப்போஸ் ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அது வந்து நமக்கு எரர் இருக்குது அப்படி சொல்லும். எரர் இல்லைனா வந்து கம்பைல் ஆகிடும். கம்பைல் ஆகிட்டு நம்ம இப்போ ரன் பண்ணுறது ஜாவா ஸ்பேஸ் ரிகர்ஷன் எக்ஸாம்பிள் கொடுத்திங்கன்னா அது இங்கே வந்துருச்சு பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் ஆஃப் 5 இஸ் 120 வந்துருச்சு. ஸோ இதுதான் கைஸ் ரிகர்ஷனோட எக்ஸாம்பிள் ஃபேக்டோரியலில் வச்சு. ஸோ இப்போ இது எப்படி ரன் ஆச்சு எப்படி வந்துச்சு அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே புரியும். ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நான் அந்த மெயின் மெத்தடில் வந்து ஃபேக்டோரியல் ஆஃப் 5 கொடுக்குறேன்னா ஸோ ஃபஸ்ட் வந்து 5 போகும். அதுக்கு அடுத்தது வந்து ஃபேக்டோரியல் ஆஃப் 4 போகும் அன்டில் 0 வரைக்கும் அதான் 0க்கு முன்னாடி 1 வரைக்கும் இது வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அதை தான் வந்து இங்கே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஃபஸ்ட் வந்து ஃபேக்டோரியல் ஆஃப் 5 போகுது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1 - i ஃபேக்டோரியல் ஆஃப் 4 வந்து அந்த மெத்தடுக்கு போகுது. 4 வேல்யூ வந்து போகுது அந்த மெத்தடுக்கு. அதுக்கு அடுத்தது வந்து இன்னும் ஒரு 1 - i 3 வந்து போகுது. 3 வேல்யூ வந்து அந்த மெத்தடுக்கு போகுது. அதுக்கு அடுத்தது இன்னொன்று - i 2 போகுது. அதுக்கு அடுத்து இன்னும் 1 - i 1 போகும். ஸோ இந்த மாதிரி 4 வேல்யூஸ் வந்து போகுமா. இந்த 4 வேல்யூஸ் போனதுக்கப்புறம் அது என்ன நடக்கும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஃபேக்டோரியல் 1 போயிருக்கா. ஸோ 1 இருந்துச்சுன்னா நான் என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன். இஃப் n ஈக்குவல் டு 1 ரிட்டன் வந்து 1 வந்து ரிட்டன் ஆகிடும். ஸோ அது வந்து ரிட்டன் ஆகிடுது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து என்ன போயிருக்கு ஃபேக்டோரியல் ஆஃப் 2ன்ற நம்பர் போயிருக்கு. சப்போஸ் 1 இல்லைனா என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன் n ஸ்டார் n - 1 வந்து வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே வந்து என்னது n வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டார் 2 - 1 2 ஸ்டார் 2 - 1 என்ன 2 × 2 - 1 1. ஸோ ரிட்டன் 2 ஃபஸ்ட் வந்து ரிட்டன் வந்து 1 ஆகிடும். 1 வந்து ரிட்டன் ஆகும். ஸோ ஃபேக்டோரியல் 1 போகும்போது 1 ரிட்டன் ஆகிடும். 2 போகும்போது 2 வந்து ரிட்டன் ஆகும். எப்படி 2 ரிட்டன் ஆகும்னா அதோட ஃபார்முலா என்ன சொன்னேன் n ஸ்டார் ஃபேக்டோரியல் ஆஃப் n - 1 நான் சொன்னேன்னா. ஸோ 2 ஸ்டார் ஃபேக்டோரியல் ஆஃப் 2 - 1 ஃபேக்டோரியல் ஆஃப் 2 - 1 என்ன 1. ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் 1 என்ன 1 தான். ஸோ ரிட்டன் 2 ஸ்டார் 1 வந்துச்சா. ஸோ அதே மாதிரி ஃபேக்டோரியல் ஆஃப் 3 போகும்போது என்ன வரும் ரிட்டன் 3 ஸ்டார் 2. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபேக்டோரியல் ஆஃப் 4 போகும்போது என்ன வரும் ரிட்டன் 4 போகும்போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் 4 ஸ்டார் 6 வரும். ஏன்னா மேலே 3 × 2 போயிருக்கு இல்லையா. 3 2 சார் என்ன 6. ஸோ இதுதாங்க சார் 4 போகும்போது வரும். ஸோ இப்போ 5 போகும்போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் 5 ஸ்டார் மேலே 4 × 6 போயிருக்கு இல்லையா. 4 6 சார் என்ன 24. ஸோ 5 × 24. இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக 120 வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். இதுதான் வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுக்கும் கரெக்டாக அவுட்புட் வந்துச்சு. ஸோ நம்மளோட ப்ரோக்ராம் வந்து கரெக்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.